ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். புதன்கிழமையிலே இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எரேமியா புத்தகத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே தாவீதிலிருந்து ஒரு நீதியின் நேர்மையின் தளிரை நாங்கள் உருவாக்குவோம். அவர் நாட்டை ஆட்சி செய்வார், நீதியும் நேர்மையோடும் ஆட்சி செய்வார் என்ற செய்தி இந்த முதல் வாசகத்திலே கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற நிகழ்வுதானே இது. தாவீதின் நீதியின் தளிர் இயேசு கிறிஸ்துவே அவர் என்பதை பழைய ஏற்பாடு நமக்கு அறிவுறுத்தும். பிரியமானவர்களே, அதிலே இந்த முதல் வாசகத்திலே பின்வருமாறு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கும். எவர் என்றால், எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்த வாழும் கடவுளின் மீது ஆணை என்றுதான் இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இனி வரும் காலங்களிலே சிதறி போன அடிமைகளாக்கப்பட்ட எல்லா நாடுகளிலிருந்தும் ஒன்று சேர்த்து இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்த வாழும் கடவுள் மீது ஆணை என்று இனி சொல்லுவார்கள். ஏனென்றால் கடவுள் அவர்கள் சார்பாக இருக்கிறார், அவர்தான் அவரை ஆட்சி செய்ய போகிறார். இனி யூதா இஸ்ரவேல் என்று பிரிந்திருக்கிறார், எல்லாம் ஒரே நாடாக ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் வரும் என்பதுதான் முதல் வாசகம் சொல்லுகின்ற உண்மை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மத்திய நற்செய்தியாளர் யோசேப்புக்கும் மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் ஆகியிருந்தது. ஆனால் அன்னை மரியா திருமணத்திற்கு முன்பே கருவுற்றது தெரிய வந்து அவரை மறைவாக விலக்கிவிட யோசேப்பு திட்டமிட்டதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. இந்த இடத்திலே நாம் ஒரு செய்தியை நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யோசேப்பு நீதிமான் தான், நேர்மையாளர் தான். இருந்தாலும் தான் திருமணம் செய்து கொள்ள போகின்ற பெண் திருமணத்திற்கு முன்பே கருவுற்று இருந்தால் அவர் எப்பேற்பட்ட நேர்மையாளராக இருந்தாலும் ஒரு சலசலப்பு வரும். அதுதான் யோசேப்பினுடைய வாழ்வில் வந்தது. ஏனென்றால் அவர் நீதிமான் என்பதை அவருடைய செய்கையிலே அவர் காட்டினார். எந்த அளவுக்கு என்றால், அன்னை மரியா கருவுற்றது தெரிய வந்தவுடனே அவரை மறைவாக விலக்கிவிடதான் திட்டமிட்டார். ஊரில் இருக்க அனைவரையும் கூப்பிட்டு, மூப்பர்களை கூப்பிட்டு, இதோ பாருங்கள், இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறார், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் என்று அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் யூத பாரம்பரியத்தின்படி வழக்கங்கள் நமக்கு தெரியும். திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் என்றால் அவள் கல்லால் இடித்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் மோசேயினுடைய சட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது சட்டத்தையும் அறிந்தவர், கடவுளுக்கும் பயந்தவர், நீதியாளராக நேர்மையாளராக மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். இங்கே இந்த நிகழ்விலே யோசிப்பு நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், நான் நேர்மையாளராக இருந்தாலும் கடவுள் அவரிடம் கனவில் தான் பேசினார். கன்னிமரியிடம் வானதூதர் கப்ரியேல் வானதூதர் நேரில் பேசினார். ஆனால் யோசேப்பிடம் கனவில் பேசுகிறார். யோசேப்பே, அன்னை மரியாவை, கன்னி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். இது எப்படி யோசேப்பினால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது? ஏனென்றால் இந்த நிகழ்வு இவர் மனதிற்குள் இருந்த கலக்கம் யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும். இதை அன்னை மரியாவிடம் கூட அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் இவர் மனதில் எண்ணியதை ஏதோ ஒன்று நமக்கு தெரியப்படுத்துகிறது என்றால் அது கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டு காலையில் எழுந்தவுடன் அன்னை மரியாவை சென்று ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி வசனம் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் என்று ஒன்று வந்து விட்டால் அதை தீர்த்து வைப்பதுதான் சரியான நிலையாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே சந்தேகம்தான் பல நிலையிலே பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு நிலையிலிருந்து ஒருவர் திரும்பி வர வேண்டும் என்றால், ஒருவர் பொய் சொல்லிவிட்டார் என்றால், அது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் மீண்டுமாக அவர் மீது நம்பிக்கை வராது. எவ்வளவுதான் அவர் நேர்மையாளராக இருந்தாலும் நாம் மீண்டும் மீண்டுமாக அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இருந்தும் அந்த பழைய எண்ணத்தை தான் நாம் கொண்டு வருவோம். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. தான் அன்னை மரியாவை தவறாக புரிந்து கொண்டோம் என்பதை புரிந்து கொண்டு இறுதி வரை அவர் அன்னை மரியாவோடு இருக்கின்ற வரை அன்னை மரியாவுக்கு சார்பாக இருந்தார். அதனால்தான் அவர் இன்று வரை நேர்மையாளராக போற்றப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பிலே இயேசுவினுடைய இந்த பிறப்பு நமக்கு சொல்லுகின்ற பாடம் ஏராளம். அவர் நீதியின் தளிர், நேர்மையாளர், நம் பாவம் போக்க மண்ணில் வந்திருக்கிறார், இம்மானுவேலாக நம்மோடு இருக்க வருகிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கன்னி மரியாவை போல ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக
தான் கொல்லப்படுவோம் என்று தெரிந்தும் கூட, இது வெளியே தெரிந்தால் வேறு மாதிரி ஆகும் என்று தெரிந்தும் கூட ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டார். ஒருவர் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருந்து அதை முழு மனதோடு ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். திருக்குடும்பம் என்றால் இதுதான். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுப்பது, ஒருவருக்காக ஒருவர் ஏற்றுக்கொள்வது, இருவரும் இணைந்து இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. நாமும் ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுப்போம், துன்பங்களை மறப்போம், மற்றவரிடம் இருக்கின்ற தவறுகளை மன்னிப்போம், மறப்போம், ஏற்றுக்கொள்வோம். இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு புது வாழ்வு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து செவிப்போம். இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்தப்படுவாராக. ஆமென்.